செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி 2 பேருக்குமான பிரச்சனை. செங்கோட்டையன் ஒரு பொதுக்கூட்ட மேடையில எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லாம எடப்பாடிக்கு எதிராக மிக காட்டமாக விமர்சனம் பொங்கி இருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த 2 ஆண்டுகளாகவே ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் அப்படின்னு தான். குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒற்றை தலைமை என்று முன்னிறுத்தியதற்கு பிறகு இது போன்ற பிரச்சனைகள் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் என்று மாறி மாறி போயிட்டு இருக்கு. இதுல உச்சகட்டமாக மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவை நம்ம பார்க்கலாம். இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை கிட்டத்தட்ட 28-30 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா இந்த இரு மாபெரும் தலைவர்களையும் புறக்கணித்து தன்னை மட்டுமே திரு எடப்பாடி முன்னிறுத்துகிறார் அப்படிங்கிற பார்வை அவருக்கு வந்துருச்சு. தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற நாம் ஒரு ஒன்றுபட்ட கட்சியை உருவாக்கி வலிமையான அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிற வேளையில கட்சியினுடைய முதன்மை தலைவர்களையும் புறக்கணித்து இவர் தான் அதிமுக என்கிற போக்கில் போவது சரியானதல்ல, கட்சியின் நலனுக்கு இது உகந்ததல்ல அப்படிங்கிறதுனால திரு செங்கோட்டையன் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்.